வணக்கம். நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிரச்சனையே எழுந்து வா. என்னம்மா நீ பிரச்சனையை கண்டாலே நாங்களாம் தூர தூரம் ஓடுறோம். நீ என்னடானா பிரச்சனையே எழுந்து வா அப்படின்னு கேட்குறியே. இந்த மாதிரி உங்களுக்கு தோணுதில்ல? சரி, சின்ன விஷயம் தாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா 10 டேஸாக நல்லா வீடியோ போட முடியல. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால. இப்போ என்னன்னா, பிரச்சனையை பார்த்து நம்ம எல்லாருமே ஓடி ஒளிய பார்க்குறோம். பிரச்சனையா, அது எனக்கு வரவே கூடாது, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம திங்க் பண்றோம். கரெக்டுங்களா? ஆனா அந்த பிரச்சனையை நாம ரொம்ப ஒரு உற்சாகமா ஹாப்பியா ஹேண்டில் பண்ணலாமே. எப்படி தெரியுமா? பிரச்சனையை பார்த்து முதல்ல பயப்படாம இருக்கணும். பயந்தோம் அப்படின்னாலே பிரச்சனைக்கு நம்மள ரொம்ப பிடிச்சி போயிடும். பிடிச்ச ஒரு பொருளை, ஒரு விஷயத்த விட்டு கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் பிரச்சனையை பார்த்து பயப்படும் பொழுது பிரச்சனைக்கு நம்மள ரொம்ப பிடிச்சி போயிடும். பிரச்சனை நம்மளை விடவே விடாது, துரத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? பயப்படவே பயப்படாதீங்க. புரியுதுங்களா? நான் அடி வாங்காத ஏரியாவே இல்லை. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு எல்லா இடத்துலையும், எல்லா ஏரியாவிலையும் வரதாங்க செய்யும். வராம இருக்கவே இருக்காது. நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து பக்குவமாக நடந்தாலும் சரி, எவ்வளோ நல்லவங்களா நடந்தாலும் சரி, பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்போ நம்ம அதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பயம் வந்துடக்கூடாது, பதட்டமே வந்துடக்கூடாது. சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்படுறத ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. அப்படிலாம் இருக்கிறப்போ என்ன நடக்கும்னா, அந்த பிரச்சனையை நம்மளால தீர்த்து வைக்கவே முடியாது. திரும்ப 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 குழப்பமாகும். பிரச்சனை கூடவே எது தெரியுமா சேர்ந்து வரும்? குழப்பமும் சேர்ந்தே வரும். அப்படியே கூட்டிக்கிட்டே வரும் பிரச்சனை, குழப்பத்தை. கண்டதை யோசிச்சு திங்க் பண்ணி குழம்புவோம். இது செஞ்சா சரியா இருக்குமா, அது செஞ்சா சரியா இருக்குமான்னு. ஆனா எதையுமே செய்ய மாட்டோம். ஏன்னா அப்படியே குழம்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டே இருப்போம். ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை நாம ரொம்ப ஹாப்பியா கூலா ஹேண்டில் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா இது எடுத்த உடனே சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. பொதுவா நீங்களே கேட்பீங்களாம், எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எவ்வளோ ஒரு தலைவலியா இருக்கு, என்னால எப்படி அதை ஹாப்பியா ஹேண்டில் பண்ண முடியும்? நீங்க ஈஸியா சொல்றீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். கரெக்டு தான். ஏன்னா எனக்குமே நிறைய பிரச்சனை, எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை. யாருக்கு தான் இல்லை சொல்லுங்க? ஆனா அது நம்ம டென்ஷனா, பதட்டமா, பயத்தோட ஹேண்டில் பண்ணும் பொழுது சால்வ் ஆகாது. சிலருக்கெல்லாம் பிரச்சனை சீக்கிரமா சால்வ் ஆயிடும். சிலர் அதை வச்சுட்டு போராடிக்கிட்டு இருப்பாங்க. கேட்டா உன் சூழ்நிலை வேற, என் சூழ்நிலை வேற, உனக்கு அப்படி எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஆனா நீங்க சொல்றது கரெக்ட், எல்லாருக்குமே சூழ்நிலை வேறதான். ஆனா எல்லாருமே அந்த பிரச்சனைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இல்லைல்ல. ஏதோ ஒரு கட்டத்துல மூவ் ஆன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழ்றாங்கல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம மட்டும்தான் அதையே திங்க் பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம இழக்க போறது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை. கரெக்டுங்களா? நிறைய ஃபேஸ் பண்ணியாச்சு. ஆனா ஒரு ஒரு முறையும், ஒரு தடவை நம்ம ஃபேஸ் பண்ணும் போதும் பயத்தோடவும், பதட்டத்தோடவும், சந்தேகத்தோடவும், குழப்பத்தோடவும் தான் இருக்கணுமா? இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம்? அப்போ வந்துட்டு குழப்பத்தோடவோ, ரொம்ப ஒரு கடினமான ஒரு மனநிலையோடவோ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது, மறுபடியும் அதே மனநிலையோட ஹேண்டில் பண்றோம். இப்படி ஒரு பிரச்சனையையும் ரொம்ப ஒரு கடினமான மனநிலையோட ஹேண்டில் பண்ணும் பொழுது பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் அந்த நெகட்டிவான மைண்ட் செட்டோடவே அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை அந்த பிரச்சனைய ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசா தெரியாது. நான் பிரச்சனையே வராதுன்னு சொல்ல வரல, கண்டிப்பா வரும். என்னன்னா பெருசா தெரியாது. இதுதானே சின்ன விஷயம் இது. அதை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை கூலா, ஹாப்பியா, நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. பதட்டப்படும் பொழுது, நிதானத்தை இழக்கும் பொழுது நாம எடுக்கக்கூடிய முடிவு தவறா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மனநிலை தெளிவா இல்லை. எப்படி இருக்கு? குழப்பத்தோட இருக்கு. அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இருக்காரு. அந்த தொழிலதிபர் தொட்டதெல்லாம் தொழுங்கும். ஒரு தொழில கை வைக்கிறாருன்னா வெற்றி தான் அவருக்கு. அவர் எப்பவுமே பிரச்சனைகளை உற்சாகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்காருங்களாம். அதனாலேயே அவருக்கு என்ன நடந்தாலுமே சக்சஸ் தான் கிடைக்குது.
இறுதியில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே வெற்றி அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு தடவை அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்குறாரு, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் எப்பதான் முடியும்னு தெரியல, ஒன்று போனா ஒன்று பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு, ஆனா நீங்க மட்டும் எப்படி எப்பவும் ஹாப்பியாவே இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது, அப்புறம் உங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை முழு மனதோட அடைய நினைக்கிறேன். நான் பிரச்சனைகளை ரொம்ப கடினமான மனநிலையோட அதை சால்வ் பண்ணிக்கிட்டு போனேன்னா வெற்றி அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்காது. ஏதோ ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அந்த வெற்றியை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் பட்ட கஷ்டங்கள் தான் என் கண்ணுக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணுவேன், பிரச்சனைகளை ஹாப்பியா கூலா ஹேண்டில் பண்ணனா எனக்கு அந்த வெற்றி மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன். நான் பயந்துட்டேன் அப்படின்னா நான் தவறான முடிவுக்கு போயிடுவேன், வெற்றி எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொழிலதிபரோட இந்த சில வார்த்தைகள் ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தைகள் தான். நாம் ஒரு வெற்றியை பார்க்கணும் அப்படின்னா மனக்குழப்பத்தை விட்டு தள்ளுங்க, பிரச்சனைகளை சிரிச்ச முகத்தோட வரவேற்க கற்றுக்கோங்க. அப்படி பண்ணும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.